குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை கோபசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது கடந்த மே மாசம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசி நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்ப போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்போது, என்னென்ன நன்மைகள் ஏற்படும்போது அமைய பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறதும் சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் போது அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் நினைக்க நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்ய போகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாட்டு கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு வந்து மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசினியர்களுக்கான பொது பலன். விருச்சிக ராசினியர்களுக்கு
2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் காலமாகவே போராட்டம், கஷ்டம், கவலை என்ற சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்து வந்தன. கடந்த மே மாசத்திலிருந்தா பரவாயில்லையா, நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்மையை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களில் இந்த ஜூன் மாசத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து விருச்சிக ராசிக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானி நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானி நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி யாரு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். விருச்சிக ராசியில வலிமை அடையக்கூடிய, அதாவது வலிமை தன்மை இழக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் விருச்சிக ராசியில வலிமை இழக்கிறார். அதனாலதான் விருச்சிக ராசிக்காக எளிதாக மற்றவர்களுடைய பிரச்சனையை தான் பிரச்சனையாக தாங்கிக் கொண்டு அதிகமான தாக்கத்தை பெறக்கூடிய தன்மையில இருக்காங்க. காலபுருஷன் ராசியில 8ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு தனித்துவம் உண்டு. இதான் உண்மையான விஷயம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் இடம் பிடிப்பாங்க. சரியா? ஸோ இதுல இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் சொல்லி பார்க்க போகுது. ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ஆரம்பத்திலே ஒரு முன்னேற்றமான காலகட்டம் சொல்லலாம். எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா சரி விருச்சிக ராசிக்காரங்க தைரியமா செஞ்சு முடிப்பாங்க. எவ்வளவுதான் வேலையில தடைகளோ பிரச்சனைகளோ இருந்திருந்தாலும் இந்த ஜூன் மாசத்துல அதையெல்லாம் தன்னுடைய முழு ஆற்றல் மூலமாக செயலாற்றக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்கு உண்டு. அதே போல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உறுதியாக கலந்து கொள்வார்கள் அல்லது அவர்களுடைய வீட்டில் உறுதியாக நடைபெறும் என்பது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். எவ்வளவுதான் புகழானாலும் தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வர முடியல அப்படிங்கிற சிந்தனையில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மையில கிரகங்கள் தள்ளி கொடுக்கின்றன. ஆரம்பத்தில் சின்ன சின்ன தாக்கங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் போக மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. 12ஆம் தேதிக்கு மேலேயே விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம். 12ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம், சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சி ஸ்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த செய்வதற்கு ரொம்ப ரொம்ப யோசித்து நம்ம இப்ப செய்யலாமா இல்ல அப்ப நிறுத்தலாமா அப்படிங்கிற தன்மையில கடந்த 3 வருடம் போராடினீங்க. ஸோ அதுல நீங்க மீண்டு நீங்க செய்யக்கூடிய விஷயமே சிறப்பா இருக்கு, நம்ம எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுறோம் அப்படிங்கிற தன்மையில உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன என பார்க்கிறோம். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்கள் லாட்ஜ் சீட்டு மூலமாகவோ இல்லை ஏதாவது சீட்டு போட்டிருப்பீங்க, சீட்டு குழுக்களில் இருந்தால் நமக்கு லாபம் நினைச்சிருப்பீங்க. அந்த தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ப்ரைஸ்க்கு வரும் பார்த்தீங்களா, அந்த தன்மையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் லக்கி ப்ரைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழிபாடு முறைகளில் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கரெக்டாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். குழந்தைகள் மிக மகிழ்ச்சிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய குழந்தையின் ஆற்றல் செயலாற்ற புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தையை போட்டுண்டா, அதாவது என் குழந்தை மூலமாகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற தன்மையை வந்து இந்த மாசத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய காலகட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு என்று இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக சிரமமாக இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்கும் நமது விருச்சிக ராசிக்காரர்கள்
நல்ல அதிவேகமான லாபத்தை பெறக்கூடிய தன்மைகள், ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல 50,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மை, தொழில் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய நட்புகள் கிடைப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் உங்களுக்கு அளிக்க கொடுக்கின்றன. பெண்கள் இந்த வாரத்தில் உச்சராசி பெண்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பார்கள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நான் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காக கேட்க மாட்டேங்க, நான் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணா கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற தன்மையில் உள்ள உச்சராசிக்காரர்களுக்கு உறுதியாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய தன்மையில் இயங்க போதுங்க. ஸோ பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில் நீங்கள் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகராசிக்காரருக்கு இருக்க போகிறது என்பது உண்மை. ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசிக்காரர்கள் மற்றவர்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையில் வாங்கி வைக்கக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும்தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதிக வேகமாக நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடும். தற்போது பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும். அவசரப்பட்டு வண்டி வாகனங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு புதிய வண்டி வாகனங்கள் எதுவும் முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் தேவை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாகனங்கள் விஷயங்களில் கட்டாயமாக நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. ஸோ விருச்சிகராசிக்கு சந்திராஷ்டமம் பவனை பார்க்கும்போது 9ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரையும் சந்திராஷ்டமம் உண்மையாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. அந்த காலகட்டம் மட்டும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். யாருடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் நீங்கள் நிதானமாக எதுவும் முடிவெடுத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக இருந்து நான் கூறினேன். மேலும் சந்திராஷ்டமம் தன்னைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு ரெகுலராக பின்பற்றினா 12 ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டமம் அன்னைக்கு பின்பற்றுவதன் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கத்தின் தன்மை, அதாவது சந்திராஷ்டமம் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கத்தின் தன்மையை உறுதியாக வைத்துக் கொள்ள முடியும் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு விருச்சிகராசியான அனைவருக்கும் பரிமாண மாற்றத்தை கூறி விடைபெறுகிறேன். ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கலாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெலிஜி சைன் கொள்ள. நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜி சுப்பிரமணி, சிவகாசியிலிருந்து. நன்றி.